அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அம்மா ஏப்பா அப்பா ம் முன்னே அடி இருந்துக்கிட்டு என்ன அடி அடிக்க விட்றாயா? வர வர உலகத்தில் ரவுடிசம் கூட கம்ப்யூட்டர் மயமாகி போச்சியா. இனிமே எவனும் கத்தி அருவாளெல்லாம் எடுத்து சண்டை போட மாட்டான். இந்த மாதிரி ரோபோவும் ரிமோட்டும் வச்சு சண்டை போடுவாங்க போல இருக்கு ஐயா. காலம் எவ்வளோ மாறிப்போச்சு. ஏய், உன் ஆளுங்களை வந்து அள்ளிக்கிட்டு போ சொல்லு. இல்லைங்க, உள்ளதான் செதஞ்சு போயிருக்கு, வெளியில் சேதாரமே இல்லை. இந்த 10,000 ரூபாயை வச்சுக்கோ. நீ எந்திரிக்கிறதுக்கு எப்படியும் நாளாகும். நல்லா நல்லி எலும்பு சூப்பாக வச்சு குடி. ஆஹா, வலியோட ஃபீலிங்கை புரிஞ்சவன் போல இருக்கு. என்னது கோச்சா உள்ளே போய் ரொம்ப நேரமாச்சு, இன்னும் காணோம். ஆஹா, மனுஷங்க கிட்ட அடி வாங்கினது போய் இப்போ ரோபோ கிட்டையும் அடி வாங்கிட்டோம் ஐயா. வெளியில் நம்ம ஆள் இருக்கான். ரொம்ப ஒரு மாதிரி போனோம்னா அவன் நம்மளை கேவலமாக பார்ப்பான். முடிஞ்ச வரைக்கும் கெத்தா போவோம். கோச்சா வராரு. கோச்சா வா கோச்சா. டேய், ஆட்டோ புடி. என்ன கோச்சா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க? ஏண்டா பின்ன அடித்தா டயர்டாக இருக்காத? என்ன அடி தெரியுமா? உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடி இல்லை, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அடியாக இருந்துச்சுடா. எனக்கு அப்போவே தெரியும் கோச்சா, நீங்கள் எப்படி மண்டையனை உண்டு இல்லைன்னு ஆக்குறீங்களோ அதே மாதிரி இந்த வளர்ந்தானையும் ஒரு வழி பண்ணிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். டேய், சத்தம் போட்டு பேசாதடா. அடி யார் வாங்கினான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை இவ்வளோ பில்டப் பண்ணுறானையா. நாம் தான் வாங்கணும்னு சொன்னோம்னா இங்கேயே நம்மளை விட்டுட்டு போயிடுவான். போடா, போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வா. கையில் சுத்தமாக பணம் இல்லை கோச்சா. பணம் என்கிட்ட இருக்கு. ஏது கோச்சா பணம்? நான் அடித்த அடியை தாங்க முடியாமல் என்னை விட்டுடுன்னு கதறினான். நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, இந்த 10,000 ரூபாயை எடுத்து லஞ்சமாக கொடுத்து என்னை விட்டுருன்னு காலில் விழுந்து கெஞ்சினான். பொழைச்சி போட்டுமேன்னு விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன்டா. ரவுடினா நீ தான் கோச்சா, பக்கா ரவுடி. ஒரு ரவுடியே அடி தாங்க முடியாமல் உனக்கு பணம் கொடுத்துருக்கானா, அப்போ நீ எப்பேற்பட்ட ரவுடின்னு யோசிச்சு பார்த்துக்கோ கோச்சா. உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது கோச்சா. இங்கே இருங்க, ஆட்டோவோட வர்றேன். ஆஹா, காசு கொடுத்தான்னு ஒரு பொய் சொன்னதும் எவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுறான். இதே ரோபோ காரி துப்புனதை சொல்லியிருந்தா இவன் நம்மளை காரி துப்பி இருப்பான். A few moments later. கோச்சா, ஆட்டோ ரெடி, போகலாம். அப்பாடா, இந்த ஸ்பாட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும். கோச்சா, அந்த வளர்ந்தனோட செல்ஃபி கட்டணே எடுத்துகிட்டு வந்தீங்களா? ஆஹா, நாம் செத்து பொழைச்சி வந்தது தெரியாமல் இவன் செல்ஃபி கேட்குறானே ஐயா. இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.